இந்திய பெருங்கடலில் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பல் 80 உடல்கள் மீட்பு. கச்சதீவு செல்ல வருகை தந்த எவரையும் திருப்பி அனுப்பவில்லை. வலிகிழக்கு தவிசாளரின் கடமைக்கு இடையூறு விளைவித்து அநாகரிகமாக நடந்து கொண்ட இளைஞன் விளக்கமறியலில். தரமற்ற நிலக்கரியால் 8,497 மில்லியன் ரூபாய் நட்டம், சஜித் குற்றச்சாட்டு. உணவில் விஷம் வைத்து சுரேஷ் சலேவை கொல்ல போடப்பட்ட ரகசிய திட்டம், அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள். அரசு தொழிலுக்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்தியாவில் இருந்து யாழுக்கு படகில் வந்த கஞ்சா பதுங்கி இருந்து பிடித்த போலீசார். போர் சூழலால் இலங்கை பொருளாதாரத்துக்கு ஏற்படும் தாக்கம் குறித்து ஜனாதிபதி தலைமையில் ஆராய்வு. டிட்பா சூறாவளி, பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமனம். ஈரான் ஆன்மீக தலைவர் மறைவு, தூதரகத்தில் இலங்கை அரசாங்கம் இரங்கல் பதிவு. விரிவடையும் மத்திய கிழக்கு போர் எல்லைகள், இலங்கையை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடலுக்கும் பரவல். தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் பகுதியில் விபத்துக்குள்ளாகி மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து இதுவரை சுமார் 80 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் இலங்கை கடற்படையின் தேடல் மற்றும் மீட்பு பகுதியில் அதன் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும் நடந்ததால் இது குறித்த கடற்படைக்கு அவசர அழைப்பு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் கடல் சட்டம் தொடர்பான சாசனத்தின்படி ஒரு கடலோர அரசின் கடமை தேடல் மற்றும் மீட்பு சேவைகளை மேற்கொள்வது, கடலில் ஆபத்தில் உள்ளவர்களுக்கு உதவியை உறுதி செய்வதாகும். எனவே இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள் ஒரு கப்பல் சிக்கலை எதிர்கொண்டால் உயிர்களை பாதுகாப்பாக மீட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அதிகாரிகள் கடமைப்பட்டுள்ளனர். UNCLOS சாசனத்தின் அடிப்படையில் பேரிடர் அழைப்புக்கு பதிலளித்ததாக இலங்கை கடற்படை தெரிவித்தது. கடற்படையின் கூற்றுப்படி பேரிடருக்கான காரணம் பின்னர் விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இலங்கை இந்திய பெருங்கடல் பாதைகளில் மையத்தில் இந்தியாவுக்கு சற்று தெற்கே ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு ஆசியாவுடன் இணைக்கும் உலகின் மிகவும் பரபரப்பான கிழக்கு மேற்கு கடல்சார் வர்த்தகத்தை பாதைகளில் ஒன்றுக்கு அருகில் உள்ளது. உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு மற்றும் கொள்கலன் போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு அதன் கரைகளுக்கு அருகில் செல்கிறது. இந்த இடம் இலங்கைக்கு உலகளாவிய வர்த்தகம் மற்றும் கடற்படை மூலோபாயத்தில் நீடித்த பொருத்தத்தை அளிக்கிறது. இலங்கை அதன் இருப்பிடத்தின் காரணமாக அதன் முக்கியத்துவம் அதிகமாக இருப்பதாக அமெரிக்கா ஏற்கனவே கருதியுள்ளது. சீனா, இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற முக்கிய சக்திகளிடையே இது செல்வாக்கு செலுத்தும் இடமாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கச்சதீவு திருவிழாவிற்கு எதிர்பாராத விதமாக அதிகமாக பக்தர்கள் வருகை தந்தமையினால் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டோம். எனினும் திருவிழாவிற்கு செல்ல வருகை தந்த அனைத்து பக்தர்களையும் அங்கு சென்றடையக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்திருந்தது என யாழ் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய பெருந்திருவிழாவுக்கு பின்னரான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் புதன்கிழமை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறு முதல்வர் ஆயர் வணக்கத்துக்குரிய அருத்தந்தை PA ஜெபரட்னம், வடமாகாண கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் பூடிகல் இயனகமை ஆகியோர் பங்கு பெற்றினார்கள். இந்த கலந்துரையாடலில் மாவட்ட செயலர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை எதுவித அடிப்படை வசதிகளும் அற்ற இலங்கை தீவில் ஒரு பக்தர் என்னும் தவறாமல் கச்சதீவு அழைத்து வந்து திருவிழாவில் பங்கு பெற சிறப்பான ஏற்பாடுகளை செய்த மாவட்ட செயலர் மற்றும் வடக்கு மாகாண கடற்படை தளபதி ஆகியோரையும் அவர்களின் உத்தியோகத்தர்களையும் பாராட்டுவதாக அருத்தந்தை ஜெபரட்னம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆஜர் சார்பில் நினைவு சின்னத்தை மாவட்ட செயலருக்கும் வடமாகாண கடற்படை தளபதிக்கும் வழங்கி வைத்தார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளரை அவதூறாக பேசி அவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைதான இளைஞனை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வலிகிழக்கு பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட கட்டைப்பிராய் பகுதியில் சட்டவிரோத கட்டுமானம் ஒன்றினை இடித்து அகற்ற நீதிமன்ற கட்டளையிட்டிருந்த நிலையில் கட்டடத்தை இடித்து அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டது. இதனை பிரதேச சபை தவிசாளர், செயலாளர், போலீசார், நீதிமன்ற உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்டவர்கள் மேற்பார்வை செய்து கொண்டிருந்த வேளை அவ்விடத்துக்கு வருகை தந்த ஒரு இளைஞர்களில் ஒருவர் தொலைபேசியில் காணொலி செய்ய மற்ற இளைஞன் தவிசாளரை அவதூறாக பேசி தூசண வார்த்தைகளால் திட்டியும் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டார். இதனை அடுத்து அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த கோப்பாய் போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றதுடன் தவிசாளரிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். வழக்கினை விசாரித்த மன்று இளைஞனை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போதைய அரசு தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்த நிலக்கரி தரம் குறைந்தது என்பது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.
இதனால் நாட்டுக்கு 8,497 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் விசேட கூற்றை முன்வைத்து மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியுடன் ஒப்பிடும்போது தென்னாப்பிரிக்க நிலக்கரி தரம் குறைந்தது என்பதை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. எதிர்பார்க்கப்படும் 5,900 தொடக்கம் 6,200 மட்டத்தை தென்னாப்பிரிக்க நிலக்கரி எட்ட தவறிவிட்டது. ரஷ்ய நிலக்கரி 1 கிலோவாட் மணிக்கு 0.46 கிலோ சாம்பலை உருவாக்கும் நிலையில் தென்னாப்பிரிக்க நிலக்கரி 0.93 கிலோ சாம்பலை உருவாக்குகிறது. இது 102% அதிகரிப்பாகும். தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் லக்விஜிய அதாவது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. அங்கு 300 மெகாவாட் முழுமையான மின் உற்பத்தி எட்ட முடியாமல் உள்ளது. அதிக சாம்பல் மற்றும் வெப்பநிலை காரணமாக கொதிகலன்கள் மற்றும் ஏனைய இயந்திர பாகங்கள் விரைவாக தேய்மானம் அடைகின்றது. ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட 9 கப்பல் நிலக்கரி தரம் குறைந்தவை என்பதை மறைக்கவே அரசு தற்போது அவசரமாக மீண்டும் 5 நிலக்கரி கப்பல்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளது. இது தரமின்மையை மறைமுகமாக ஒப்புக்கொள்வதாகவும் நாட்டுக்கு வருடத்துக்கு 6 நிலக்கரி கப்பல்கள் தேவைப்படும் நிலையில் இவ்வாறான தரம் குறைந்த இறக்குமதிகள் மூலம் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அமைச்சர்கள் இதனை மறுத்தாலும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ தரவுகள் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. இதற்கு அரசு நாட்டு மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உணவில் விஷம் வைத்து சுரேஷ் அளவை கொள்ள சதித்திட்டம் 3 இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சேனல் போ ஒளிபரப்பிய சர்ச்சைக்குரிய காணொலியில் உள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சுரேஷ் சலேவின் பாதுகாப்பில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அவர் மனதிவி தெரிவித்துள்ளார். உணவில் விஷம் கலந்து கொள்ள முயற்சி இருக்கலாம் என குடும்பத்தினர் அச்சம் வெளியிட்டுள்ள நிலையில் வீட்டிலிருந்து உணவு வழங்க நீதிமன்ற உத்தரவு கோரப்பட்டது. இதற்கு குற்றப்புலனாய்வுத்துறை அனுமதிக்கவில்லை. சந்தேக நபரை சிஐடி வளாகத்துக்கு வெளியே அழைத்து சென்று அவரது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் முயற்சி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை முடிவை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் பேசப்பட்டது. இலங்கையின் அரசு சபையில் நிலவும் 17,839 புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை உத்தியபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சுக்கள் மற்றும் மாகாண சபைகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் வெற்றிடங்களை நிரப்பும் நோக்கில் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024 டிசம்பர் 30 அன்று அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட இந்த குழு பொது சேவையின் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை ஆய்வு செய்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அதிகப்படியான ஆட்சேர்ப்புகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் முக்கிய அமைச்சுக்களின் விவரங்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சில் 9,794 வெற்றிடங்களும், பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சில் 1,915 வெற்றிடங்களும், சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் 776 வெற்றிடங்களும், துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் 339 வெற்றிடங்களும் காணப்படுகிறது. அத்துடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 300 வெற்றிடங்களும், நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் அபிவிருத்தி அமைச்சில் 214 வெற்றிடங்களும், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சில் 67 வெற்றிடங்களும் நிலவுகின்றன. மேலும் மாகாண சபைகளில் கணிசமான அளவில் வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ள நிலையில் மாகாண சபைகளுக்கான ஒதுக்கீடு இவ்வாறு அமைந்துள்ளது. வடமாகாண சபையில் 411 வெற்றிடங்களும், வடமேல் மாகாண சபையில் 401 வெற்றிடங்களும், கிழக்கு மாகாண சபையில் 282 வெற்றிடங்களும், சப்ரமுக மாகாண சபையில் 236 வெற்றிடங்களும், ஊவா மாகாண சபையில் 146 வெற்றிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இந்த பாரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கையானது பொது சேவையின் வினைத்திறனை அதிகரிப்பதுடன் அரசு நிர்வாக கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் 368 கிலோ கேரள கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருடன் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இருவர் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்தியாவில் இருந்து கேரள கஞ்சாவை படகில் கடத்தி வருவதாக ஊர்காவல்துறை காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசேட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். படகில் 3 கஞ்சாவை கடத்தி வந்து கரை சேர்க்க முற்பட்ட வேளையில் கரையில் பதுங்கியிருந்த போலீசார் அவர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை 3 தப்பியோட முயன்ற நிலையில் ஒருவரை மடக்கி பிடித்ததுடன் மற்ற 2 அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். கடத்தி வந்த கஞ்சா பொதிகள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு மற்றும் அதற்கான வெளி இணைப்பு இயந்திரம் என்பனவற்றுடன் கைது செய்யப்பட்ட நபரை ஊர்காவல்துறை காவல் நிலையம் கொண்டு சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் வேலனை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவித்த காவல்துறையினர் அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தப்பியோடிய நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போதைய போர்ச்சூழல் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதை நிர்வகிக்க எடுக்கக்கூடிய உடனடி நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது.
எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளை கணிப்பது சாத்தியமற்றது என்றாலும் அனைத்து துறைகளிலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து அந்த சவால்களை வெற்றி கொள்ள ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் தொடர்பில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் கையிருப்பு தேவைகளை நிர்வகித்தல், சுற்றுலா, ஏற்றுமதி, முதலீடு போன்ற துறைகளில் உணவு பாதுகாப்பு குறித்து ஏற்படக்கூடிய நிலைமைகள் மற்றும் இதன் மூலம் இந்த நாட்டில் பணவீக்கத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பிலும் அதை நிர்வகிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இந்த சூழ்நிலையால் இலங்கை தற்போது அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கும் ஏற்படும் தாக்கத்தை குறைத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தற்போதைய எரிபொருள் கையிருப்பு போதுமானதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள தேவையான கையிருப்புகளை பேணுவது மற்றும் அதனை நிர்வகித்தல், உலக சந்தையில் ஏற்படவிருக்கும் எரிபொருள் விலை ஏற்ற இறக்கங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் இந்த நிலைமைகள் நிர்வகிப்பது குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்ந்தார். எரிவாயு கையிருப்புகளை பேணுவதற்கு போதுமான களஞ்சிய வசதிகள் இல்லாததால் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளை தேடுவது குறித்தும் அதற்காக பின்பற்றக்கூடிய குறுகிய கால மூலோபாயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. சுயஸ் கால்வாய் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற இடங்கள் மூடப்பட்டதால் கப்பல் போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் காரணமாக கொழும்பு துறைமுகத்தில் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்காக இலங்கையுடன் நீண்ட காலமாக இணைந்து பணியாற்றி வரும் கப்பல் நிறுவனங்களின் வேண்டுகோளின் பேரில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டில் தற்போது போதுமான உணவு கையிருப்பு உள்ளதாகவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்பா சூறாவளி எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் யோசனை மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பதற்குமான விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக பிரசன்ன குணசேன, ஆண்டன் ஜெயக்கொடி, அருண ஜெயசேகர, அனுராதா ஜெயரத்ன, டாக்டர் ஹபுகாமி, ரோகிணி விஜயரத்ன, MK அஸ்லம், அனுஷ்கா திலகரத்ன, கந்தசுவாமி பிரபு, ருபான் மாபலகம, பத்மநாதன் சத்தியலிங்கம் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். ஈரான் ஆன்மீக தலைவரின் மரணம் தொடர்பில் எமது அனுதாபத்தை ஈரான் தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள அனுதாப புத்தகத்தில் பதிவிடுகிறோம் என வெளிவிவகார அமைச்சர் பிஜிதஹேர தெரிவித்தார். ஈரானின் ஆன்மீக தலைவரின் மரணம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை கவலை தெரிவிக்காமல் இருப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபு ஹக்கீம் நேற்று புதன்கிழமை சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரபு ஹக்கீம் எம்பி குறிப்பிடுகையில் சர்வதேச சட்டங்கள் மீறி எமது நட்பு நாடான ஈரான் நாட்டின் ஆன்மீக தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது மரணம் தொடர்பில் அரசாங்கத்தின் கண்டனம் அல்லது அனுதாபம் இதுவரை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படவில்லை என்றே தெரிகிறது. ஆனால் இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள் என்றார். இது தொடர்பில் தமது நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அதே நேரம் நேற்று மாலை 1:30 மணிக்கு ஈரான் தூதரகத்துக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அனுதாப புத்தகத்தில் தனது அனுதாபத்தை விஜிதஹேரத் பதிவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எமது நாடு சார்பாக நான் அந்த அறிவிப்பை மேற்கொள்கிறேன். நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் செய்து முடித்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தேவையான விடயத்தை நான் செய்வதில்லை, நாட்டுக்கு தேவையான விடயங்களை செய்கிறேன் என விஜிதஹேரத் இதன் போது தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்தும் தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் வெடித்துள்ள நிலையில் இலங்கையின் கடல் எல்லைக்கு வெளியே ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கியதை மேற்கோள் காட்டி இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்ட பின்னர் கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் தேனா என்ற கப்பல் இலங்கையின் தெற்கே நீரில் மூழ்கியது. 180 பேர் கொண்ட இந்த கப்பல் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடந்த சர்வதேச கடற்படை ஆய்வு மற்றும் இராணுவ பயிற்சியில் பங்கேற்று ஈரானுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் சர்வதேச நீரில் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்த ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்ததாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஃபீட் செக்டெத் உறுதிப்படுத்தினார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு எதிரி கப்பல் டார்பிடோவின் உதவியுடன் மூழ்கடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா இந்த தாக்குதலை காட்டும் காணொளியையும் வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.